ஓம் சாந்தி. கூடியிருக்கும் அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் எனது வணக்கம். இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரபஞ்ச சக்தியாகிய இறைசக்திக்கு எனது நன்றியை கூறிக்கொள்கிறேன். இன்று நம்ம எல்லாரும் இங்க கூடியிருக்கிறது பரதவசி எனப்படும் பரத்வாஜ முனிவர்களுடைய ஆகம வேதம் எனும் நூல் மூலமா நம்ம ஜீவன் முக்தி அளிக்கிறதுக்கான நெறிமுறைகளையும் வழிமுறைகளையும் அந்த ஞான பாதையும் அமைச்சு தந்திருக்காரு. அத நம்ம இன்னைக்கு கேட்டு ஞான பாதையில செல்றதுக்காக நம்ம இங்க இணைஞ்சிருக்கோம். அவரது இந்த நூலை படிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு அளித்த மகரிஷி பரதவசி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை குறிக்கிறேன். இன்னைக்கு இந்த ஆகம வேதம் அப்படிங்கிற நூல் அந்த ஜீவாத்மாவாகிய நாம் அந்த பரமாத்மாவாகியோட அவரோட இணைஞ்சு அந்த சிற்றொளியான நாம அந்த பேரொளியோட இணைஞ்சு ஜீவன் முக்தி காணும் விதமாக ஒரு எளிய வழியாக அழகா சொல்லியிருக்காரு. இந்த நிலைய அடையறதுக்கு அந்த சப்த ரிஷி மன்றத்துல இருக்கிற அனைத்து ரிஷிகளும், ஒளி உலகத்துல இருக்கிற அனைவரும் கடும் தவம் புரிந்து பல 100 ஆண்டுகள், பல 1000 ஆண்டுகள், பல ஜென்மங்கள், பல கல்பங்கள் முயன்று அவங்க அந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. ஆனா இப்ப நமக்கு எளிதில கை வசப்படக்கூடிய முறையில இந்த ஞானத்தை நமக்கு இந்த பரதவசி முனிவர் நமக்கு வழங்கியிருக்காரு. ஏன் அப்படி ஒரு எளித முறையாக அத நமக்கு குடுக்குறாங்க அப்படின்னா, கலியுகம் அப்படிங்கிற இந்த யுகமானது முடிவடைந்து, சத்தியுகம் எனப்படும் புதிய யுகம் ஆரம்பிக்கப்படுது. அதாவது இந்த பூமியில இருக்கிற இந்த சிருஷ்டி அப்படிங்கிற சிருஷ்டித்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சிருஷ்டினா என்ன? நம்ம எல்லாரும் இங்க வாழறோம் இல்லையா? வாழ்க்கை மனிதர்களாகவும், விலங்குகளாகவும், மிருகங்களாகவும், பறவைகளாகவும், ஊர்வன, பரப்பன போன்றவையாகவும், அந்த ஒரு செல் தாவரம், இரு செல் தாவரம் போன்றவையாகவும் நம்ம இங்க வாழறோம் இல்லையா? இப்ப இந்த மாரி ஒரு வாழணும். அதுக்கான இந்த உயிரினங்கள் இங்க படைக்கப்பட்டிருக்கு. இந்த இந்த மொத்த ஒரு இயக்கம் விஷயத்த தான் சிருஷ்டி அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த சிருஷ்டி அப்படிங்கிறதுல ஒரு மாறுதல் வரப்போறது. ஏன்னா, அவங்க ஒண்ண உருவாக்கி நம்ம எல்லாரையுமே இங்க இங்க ஒரு என்ஜாய்மென்ட்டுக்காகவும், அவங்கவங்க முக்தி அடையறதுக்கும், பூரணம் அடையறதுக்கும் ஒரு வழியாவும் இருக்கிற மாரி, இந்த பூமியில இந்த படைத்தல் தொழில் செஞ்சு, நம்ம இந்த எல்லா உயிர்களையும், ஆன்மாக்களையும் இறக்கி விடுறாங்க. இப்ப என்ன ஆயிடுறது அப்டின்னா, இதுல என்ன பண்றாங்கன்னா, தாவரங்கள் தாவரங்களாகவே பிறக்கிறது உண்டு. தாவரங்கள் விலங்குகளாக பிறக்கிறது உண்டு. அதாவது உயர்வடைஞ்சும் பிறக்கிறது உண்டு. அதே மாரி தான் மனிதன் தாவரமும் மனிதனா பிறக்கலாம். விலங்குகளும் மனிதனா பிறக்கலாம். பறவையும் மனிதனா பிறக்கலாம். அப்புறம் மனிதனாகவே இருந்தவங்க மனிதனாகவே பிறக்குறாங்க. தேவர்களும் பொறக்குறாங்க. சித்தபெருமக்கள் போன்றவர்களும் இங்க மனிதர்களாக நடமாடுறாங்க. தெய்வங்களும் தான் தே தே அந்த சத்தியுகத்துல இருந்த தெய்வங்கள் கூட இங்க பொறக்குறாங்க. எதுக்கு இதெல்லாம் இதுதான் சிருஷ்டியுடைய இந்த தாத்பரியம். ஆனா உயர் ஆன்மாக்கள் இங்க வரும்பொழுது நமக்கு உயர்வான கருத்துக்கள் எல்லாம் சொல்றாங்களா? நமக்கு புரியிற மாரி, நமக்கு புடிக்கிற மாரி, நம்ம எளிதில வசப்படுற மாரி ஒரு சில கருத்துக்கள சொல்லி, நம்மளையும் அந்த ஒரு இடத்துக்கு இட்டு செல்வதற்காக அவங்க பெரிய பெரிய ஹையர் சோல்ஸ் எல்லாம் இங்க மனிதனாக உருவெடுத்து இந்த மாரி உடல் எடுத்து வர்றது இங்க ஒரு நியமனமா இருக்கு. இப்ப இந்த சிருஷ்டி என்ன ஆயிடுதுன்னா, முதல்ல அழகா சிருஷ்டித்து, அப்படியே பாலாறும், தேனாரும் ஓடுற மாரி அப்படியே தூய கண்ணாடி எப்படி இருக்கும்? புது கண்ணாடி எப்படி இருக்கும் இல்லையா? அப்படி தெளிவா, அழகா, கொஞ்சம் கூட குறையே இல்லாம, அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடா இந்த உலகம் இருந்தது. "பளிங்கு போல இருக்கு" அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருந்த இந்த உலகம் என்ன ஆயிடுதுன்னா, நம்ம கைகள் எல்லாம் ஒப்படைக்கப்பட்டது. "அம்மா நீங்க என்ஜாய் பண்ணிக்கங்கப்பா. நீங்களே வச்சு என்ஜாய் பண்ணிக்கங்க. அப்பப்ப நீங்க அழகா என்னையும் மறக்காம என்கிட்டயே சேர்ந்துரணும்" அப்படின்னு சொல்லி, அந்த இறையானது நமக்கு இத ஒரு பரிசா வழங்குது இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த உலகத்துக்குள்ள வந்தோனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம எந்த ஊர்லேருந்து வந்தோம்? நம்மளுடைய என்ன நம்ம வீடு என்ன? நம்ம தந்தை யாரு? எல்லாம் மறந்து போயிடுறோம். இங்க வந்தோனே என்ன ஆயிடுறது நமக்கு? இங்க இருக்கிற இந்த இன்பம், துன்பங்கள்லயே நாட்டம். இந்த உறவுகள் மேலேயே ஒரு பாச பிணைப்பு, பற்று, பொருட்கள் மீதெல்லாம் ஒரே பற்று. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு பிறவியிலயுமே நிறைவடையாம இருந்துர்றோம். நம்ம என்ன ஆசைப்படுறோமோ, அது எதுவுமே நமக்கு நடக்கவே இல்ல. அப்ப எதுவுமே நடக்கலன்னா, திரும்பி முயற்சி பண்றது தானே மனித மனம் இல்லையா? சரி திரும்பி முயற்சி பண்ணி இன்னொரு பிறவி வரோமா? அப்ப நம்ம என்ன அடைய வந்தோங்கிறத வேற மறந்து போயிடுவோம். வேற ஒன்றின் பின்னாடி செல்றோம். அப்ப திரும்பியும் அப்படியே நிராசையாவே இருந்துர்றோம். அப்ப திரும்பியும் நம்ம ஃபுல்ஃபில் அடையறதுக்காக பொறக்குறோம். இப்ப இது எல்லாமே எந்த இறைவனோ, எந்த கடவுளோ, எந்த தெய்வமோ செய்யறதில்ல. சுயம் ஆன்மாக்கள் தானே தான் தன்னுடைய
வாழ்க்கையை அதுகளே தான் நிர்ணயிச்சுக்குது. நான் எப்படி ஒரு இறைவனானவன், ஒரு ஈசனானவன் எப்படி வந்து சொல்றோம் இல்லையா? ஆதிபராசக்தி தான் அந்த மும்மூர்த்திகளையும் படைச்சாங்க. சிவா, விஷ்ணு, பிரம்மா 3 பேரையும் படைச்சாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மும்மூர்த்திகளாகவும் நம்மளே இருக்கோம் சுயம். எப்படி இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய செயல்பாடு, நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய மனம் அத கொண்டு தான் நம்மளுடைய அடுத்த பிறவியானது நமக்கு நம்ம படைச்சுக்கிறோம். நம்ம தான் நம்மளுடைய பிறவியையே ஏற்படுத்திக்கிறோம். அப்ப நம்ம நம்ம என்ன பண்றோம்? நம்ம மனம் அப்படிங்கிறத கொண்டு நம்ம இங்க நம்ம 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 அத கரெக்ட்டான பாதையில போகும்போது, நம்மளுடைய உயிரையும், ஆன்மாவையும் காத்துக்கொள்ளணும் அப்படின்னு புரிஞ்சுண்டு, இந்த இ அ இறை உணர்வு, இல்ல தெய்வங்கள நம்ம பூஜிக்கிறது போன்ற ஒரு ஆன்மீக வழியில போகும்போது, நம்ம நம்மளே காத்துக்கொள்றவங்களாவும் இருக்கோம். அப்ப நம்மளுடைய துர்குணங்களையும், அவகுணங்களையும், கெட்ட கெட்ட எண்ணங்களையும், பேராசை போன்ற அந்த பஞ்ச விகாரங்களையும் அழிச்சு நம்ம மேல் நோக்கி வரும்பொழுது என்ன ஆகுறது அப்படின்னா, நம்மளே நம்மளுக்கான அந்த தீமைகளை அழிக்கிற அந்த சிவமாகவும் இருக்கோம். இப்ப நம்ப தான் நம்மளையே உருவாக்கிக்கக்கூடிய ஃப்ரீ வில் குடுக்கப்பட்டிருக்கு இங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம செய்யற ஒரு ஒரு செயலும் நம்மளுடைய அடுத்த பிறவிக்கான ஆக்கம்ங்கிறது மறந்து போயி நம்ம இஷ்டப்படி இருந்துட்டு, அப்புறம் பின்னாடி கஷ்டப்படுறோம். சரியா? இப்ப இந்த மாரி குடுத்த இந்த உலகமானது, நம்ம இது மாரி முறை தவறி மனம் போல வாழ்ந்து இப்ப இந்த இந்த சிருஷ்டி அப்படிங்கிற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஒரு உருவாக்கம் வீணா போயிடுச்சு. முற்றிலும் வீணா போயிடுச்சு. ம் எ இனி இனிமே பாதகம்லாம் இல்ல அப்படிங்கிற மாரி நெறைய பாதகங்கள் கெட்ட கெட்ட விஷயங்கள்ல, கெட்ட கெட்ட செயல்பாடுகள், கெட்ட எண்ணங்கள்லாம் இங்க உருவாயிடுச்சு இந்த உலகத்துல. இப்ப என்ன ஆகுறதுன்னா, இந்த மாரி பீக்கா எல்லாம் போகும்போது என்ன ஆயிடும், விநாசம் அப்படின்னு ஏற்பட்டுரும். என்ன ஆகும்னா, இருக்கிற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா? சிருஷ்டிங்கிற இந்த ஒரு அ உலகம் அப்படிங்கிற ஒரு ஆக்கம் இருக்கு இல்லையா? அத என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஷட்டர் போட்டு மூடிட்டு, புதுசா அழகா திரும்பியும் தூயதொரு உலகம் ஆரம்பிக்க போறது. அந்த அந்த பீரியட்ல தான் இருக்கோம். இப்ப கலியுகமும் அந்த சத்தியுகமும் இணையற அந்த சங்கம யுகம் அப்படிங்கிற அந்த நேரத்துல நம்ம இருக்கோம். 2 வேறுபட்ட யுகங்கள். ஒன்று வந்து ரொம்ப தீமையிலேயே இனிமே கெட்டதே கிடையாது. அப்படிங்கிற மாரி ஒரு உலகம். அப்புறம் அடுத்தது தூய்மையான நல்லது. இந்த மாரி உலகத்த பார்க்கவே முடியாது. அப்படிங்கிற மாரி ஒரு உலகம். இது 2 இணையற இந்த இடத்துல தான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கடைசி நேரத்துல அதுக்கான வேலை தான் நடக்கிறது. உங்க எல்லாருக்குமே புரியும். ஏன்னா இந்த கொரோனா பீரியட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நம்ம எல்லாருமே ஆன்மீகம் பக்கத்துல வந்தோம். எல்லாருமே Facebooku, Twitter, இந்த Instagram, இந்த நம்ம Telegram அது மாரி அந்த அந்த மாரி டயத்துல தான் Telegramல நெறைய குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டன. இந்த பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த YouTube, Facebook, Instagram, இந்த Telegram போன்ற இந்த Twitter போன்ற எல்லா தளங்களும் ஆன்மீகத்துக்காகவும் பயன்பட ஆரம்பிச்சது. ஏன்னா, "காலம் இனி செல்லாது." ஏசுபிரான் சொல்ற மாரி, ஈஷுவா சொல்ற மாரி, "காலம் இனி செல்லாது." இப்ப அ இந்த உலகம் அப்படிங்கிறது, இந்த இந்த சிருஷ்டி அப்படிங்கிறது, இப்ப மூடப்போறது. மூடினோன புது சிருஷ்டி ஆரம்பிக்க போறது. சரியா? இங்க நமக்கே தெரியும் இல்லையா? ஆன்மாக்கள்ங்கிறது அழிவற்றது. இந்த பரமான்மா அப்படிங்கிறதும் அழிவற்றது. ஆன்மாக்கள் அப்படிங்கிறதும், பரமான்மா அப்படிங்கிறதும் நித்தியமும், சத்தியமுமாக அவரும் இருக்காரு. இந்த ஆன்மாக்களும் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஜீவாத்மாங்கிறது என்ன பண்றது? அப்டின்னா, அந்த பிறப்பெடுக்கிற ஆசையில வந்து வந்து பிறப்பெடுத்து இந்த மாரி நம்ம வீணா போய் அப்புறம் திரும்பி கடத்தேத்தி இந்த ஹையர் சோல்ஸ் எல்லாம் அந்த நம்மள அழகா கொண்டு போய் அந்த சுப்ரீம் சோலோட அந்த பரமாத்மாவோட இணைச்சு விடுறாங்க. தொலைஞ்சு போயிட்ட பிள்ளைங்களெல்லாம் கூட்டின்னு வரதுக்காக அவங்கலாம் இதெல்லாம் வராங்க. காடெல்லாம் வராங்க. காடுன்னா ஜிஓடி காடு இல்ல. காடுன்னு இருப்பாங்களே பாதுகாக்கிறவங்க அவங்களா வராங்க. அவங்க இங்க நம்மளெல்லாம் அழகா செலக்ட் பண்ணி, எல்லாருக்கும் இந்த மாரி ஞானம் குடுக்குறாங்க. யார் உண்மையான உயர்ந்த ஆன்மாக்களோ, அவங்களுக்கு இந்த ஞானம் அழகா எப்படிப்படுறது? பிடிபடுறது. ஓ! நமக்கு தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி, அது அவங்க அழகா அத ஃபாலோ பண்ணி, என்ன பண்ணிடுறாங்க? அந்த முக்தி, ஜீவன் முக்தி, சத்கதிக்கான வழிய அடையறாங்க. இல்லன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பூமி அடுத்த தன்னோட அடுத்த நிலைப்பாட்டுக்கு தான் முன்னேறி போறது. அதுக்கான அந்த உயர் ஆன்மாக்கள தான் இங்க தேர்ந்தெடுக்கிறோம். இப்ப நம்ம அதுக்கு நம்மள எலிஜிபிள் ஆக்கிக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க நம்ம, அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த கலியுகங்களுடைய யாரு இங்க கலியுகத்த கீழான மக்களோடயே இருந்து என்ன பண்ணணும் நம்ம, அதுதான் பாதாள உலகம்னு சொல்றாங்க நம்ம இதுல. அதுல நம்ம இருக்கணும். ஏன்னா பாதாளத்துக்கு மேல என்ன ஆகும்? பூமி வந்துரும். பூமி அடுத்த
ம் ஆ ஒரு இதுக்கு டைமென்ஷனுக்கு ப்ரமோட் ஆகி போகுது. நம்ம நம்ம எப்படி ஆன்மீகமா முன்னேற்றம் அடையறோமோ, அது மாரி நம்மளுடைய பூமிக்கும் அந்த முன்னேற்றம் கிடைக்காது. அது பூமிக்கான முன்னேற்றத்த யார் செய்வாங்கன்னா, ஹையர் சோல்லாம் நல்ல பெரிய பெரிய ரிஷி, முனிவர்கள், சித்தர்கள் போன்றவங்கலாம் அவங்க நெறைய யாகம் அதெல்லாம் செஞ்சு, அவங்க தங்க நினைவாலயே இந்த பூமி மாதா நம்ப நம்ம தப்பு தப்பா இருக்கும்போது இந்த பூமியும் வீணா போயிடுறது. எப்படி நம்ம வீட்ட இந்த குப்பையெல்லாம் போட்டோம். எல்லாமே காப்பிய தூக்கி செவுத்துல கொட்டுறோம் அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னா, என்ன ஆகும்னா, நம்மளுடைய தவறான செய்கையால அந்த கட்டடமான அந்த வீடும் வீணா போற மாரி, நம்மளுடைய தவறான எண்ணங்கள், சொல், செயல் எல்லாத்தாலயும் என்ன ஆயிடுறதுன்னா, இந்த பூமியும் வீணா போயிடுது. பூமாதேவிக்கும் நம்மளோட நம்ம தீய எண்ணங்கள்லாம் அவ தானே தாங்கி நிக்கிறா இல்லையா நம்மள? ஸோ அந்த பூமாதேவி அப்படிங்கிற அந்த உயர்ந்த உயர்ந்த ஆன்மா என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்மளால அதோட நிலை குறைஞ்சு போயிடுச்சு. இப்ப அதுக்காகவும் எல்லாரும் சேர்ந்து தான் தியானம், அ தவம் எல்லாம் இருந்து அந்த பூமாதேவிக்கான முன்னேற்றம் ஏற்படுத்தி, அந்த பூமாதேவிய இந்த இதுலேருந்து காப்பாத்தியாச்சு. நம்மலாம் செஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா? அந்த பிழையிலேருந்து காப்பாத்தியாச்சு இப்ப. இப்ப அடுத்த டைமென்ஷனுக்கு இந்த பூமியானது போப்போறது. அப்ப நம்ம வேலிடிட்டி இல்லாம தாழ்வான குணத்தோட சொ இத்தன பேர் வந்து சொல்றாங்க இல்லையா? ஹையர் சோல்லாம் அதெல்லாம் கேட்காம, மற்றபடி இருந்தோம்னா, அப்படியே நம்மள விட்டுட்டு போயிடுவாங்க. கைவிடப்பட்டவர்களாக ஆயிடும். புரியிறதா? அவங்களோட நம்ம இருந்து முதலேருந்து கஷ்டப்பட்டு வாழணும். ஆனா நம்ம நம்மள உயர்த்தி கொண்டோம்னா, சத்தியுகம் எனப்படும், வைகுந்தம் எனப்படும், விஷ்ணுபுரி எனப்படும், கைலாயம் எனப்படும், சிவாலயமாக இருக்கிற ராமராஜ்யம். அது ஏற்படும். அதுல போய் அழகா வாழக்கூடிய அந்த பாட்டு கிடைக்கும். அத புரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப அதுக்கு நம்ம அந்த ஒளியான இறைவனை, ஒளியான ஆன்மா சிந்திக்கணும். இப்ப ஆகம வேதத்துல என்ன சொல்றார் அப்படிங்கிறத இப்ப ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, மாறுபட்ட உலகங்கள பத்தி சொல்றாரு இன்னைக்கு. பூலோகம் போலவே பலவித உலகங்கள் உண்டு. பல லோகங்கள் இருக்கு. பிரபஞ்சத்துல ஒளி உலகத்துல தான் யார் வாழறாங்க? அந்த ஒளியான அந்த சத்தாத்மாக்களான துருவ நட்சத்திரத்துல இருக்கிற அந்த ஒளி உடல் பெற்ற அத்தன பேருமே அங்க தான் வாழறாங்க. அப்ப மற்ற பிற உலகங்களும் இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம ஈசன நெனச்சு, அவரோட இணைஞ்சு நம்ம முக்தி ஜீவன் முக்தி கண்டு ஒளிய வந்து உள் ஒளி வந்து பெருகி உள்ஒளிய பார்த்துட்டு உள்ஒளி பெருகி வெளியில வந்து இறைவனோட சேர்ற அந்த தருணத்துல அதையும் நம்ம கண்டு கொண்டுட்டோம்னா, நம்மளும் இந்த பல உலகங்களையும் காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இசக்கலப்பு நடந்துச்சுன்னா, பல உலகங்களையும் காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். நமக்கு விருப்பம் இருந்தா அதெல்லாம நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒளி உலகம்னு ஒண்ணு இருக்கு. ஒலி உலகம்னு ஒண்ணு இருக்கு. அது சவுண்ட் வேர்ல்டுன்னு ஒண்ணு இருக்கு. லைட் வேர்ல்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறாங்க. மந்திரங்களெல்லாம் உச்சரிச்சு, உச்சரிச்சு இருக்காங்க இல்லையா? அ அந்த உயர்ந்த ஆன்மாக்கள் சில நம்மளுடைய வாழறவங்க. பக்தியில அவங்க என்ன பண்ணுவாங்க, ப ப பரமாத்மாவ நினைச்சு உச்சரிக்கிறது. அந்த மந்திரங்கள் எல்லாமே எங்க போறது அப்படின்னா, அந்த சவுண்ட் அந்த ஒலி ஒலி உலகுக்கு போகிறது. இப்ப நம்மள மாரி ஒளியையே சிந்திச்சு, அந்த ஒளியான இறைவனோட தொடர்பு கொள்ளும்போது நம்ம எங்க போறோம்? ஒளி உலகத்துக்கு போறோம். இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் தேவர்கள் உலகம்னு ஒண்ணு இருக்கு. ம். அங்க யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, அந்த அமரத்துவம் பெற்றாங்க இல்லையா? அந்த பிறப்பே இல்லாத பெருநிலை பெறாங்க இல்லையா? அவங்க எல்லாமே அங்க இருக்காங்க. அது ஈசன நெருங்கி இருக்காங்க அவங்க. ரொம்ப நெ ஈசனுக்கு பக்கத்துல அருகாமையில இருக்கிறதுனால, அவங்களுடைய உலகமும் எங்க இருக்கு? அந்த ஈசனுக்கு அருகாமையில இருக்கு. அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவங்க தூய்மையான உள்ளம் கொண்ட அவர்களோட உலகம் எப்படி இருக்குன்னா, பரிசுத்தமான வெள்ளை நிறத்துல இருக்கு. அப்படியே வெளவெளேன்னு இருக்கு. அப்படியே பால் போல வெண்மை அப்படிங்கிறோம்ல, அது மாதிரி இருக்கு. அப்ப கந்தர்வர்கள் உலகம்னு ஒண்ணு இருக்கு. அங்க அன்பு மட்டுமே தலை சிறந்ததாக இருக்கு. உலகத்துல வந்து அன்பு மிக கொண்டிருந்தவர்கள் நம்ம ரொம்ப அன்பு மிகுந்த கொண்டிருந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அவங்களோட ஆசிகள நம்மளால பெற முடியும். புரியுறதா? அதனால தான் அன்பையே ஆயுதமாக எடுத்துக்கணும். லவ் இஸ் காட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப தூய்மையான எண்ணம் கொண்ட தேவர்களோட ஆசியையும், அன்பும் தூய்மையான எண்ணமும் மேலோங்கி நிற்கும் வேளையில என்ன ஆகுறதுன்னா, கந்தர்வர்களோடதையும் நம்ம ஆசிகளையும் பெற்றிருவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப ஒளியோட ஐக்கியமாகி நிற்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சிருது? ஒளி உலகமாக இருக்கிற இந்த மேலான மகரிஷிகளுடைய ஆசிகளையும் நம்ம பெற முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இதுல ஜீவசமாதி அடைஞ்ச சித்தர்களுடைய உலகமும் ஒண்ணு இருக்கு. அது தனி உலகு.
அது எப்படி இருக்குன்னா, பூமிக்கு சில ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு பக்கத்துல இருக்கு. கொஞ்சம் நெருங்கி சட்டுன்னு வர மாரியான இடத்துல அவங்க அவங்க உலகத்த கொண்டிருக்காங்க. ஏன்னா, அவங்க அப்பப்ப வந்து மனித குலம் ஊக்குவிக்கிறதுக்காக வந்து வந்து பூமியில வந்து 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 நம்மளெல்லாம் நமக்கு எல்லாமே சொல்லி புரிய வச்சு, அ நம்ம மேலுலகம் போகணுங்கிறத சொல்லி, அந்த முக்தி அடையணும், ஜீவன் முக்தி அடையணுங்கிறதுக்கு சொல்லி, நெறைய மந்திரங்கள சொல்லி தருது. அதெல்லாம் வந்து வந்து சொல்றாங்க இல்லையா? இப்ப நம்ம கேட்கிறோம்ல நெறைய இதுல, அந்த சித்தர் வந்து வாக்கு குடுத்தாரு, இந்த சித்தர் வந்து வாக்கு சொன்னாரு. அவங்க சிஷ்ய பிள்ளைங்க மூலமா நமக்கு வாக்குரைக்கிறாங்க இல்லையா? இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இவங்க எதுக்கு நமக்கு ஏன் உங்களுக்கு ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன் அப்டின்னா, பரதவசி முனிவர் சொல்றாரு, "உங்க நிலைகளை நீங்க உணர்ந்துக்கணும். ஒளி உலகம் அப்படிங்கிற ஒண்ணு அடைஞ்சா, நம்ம எப்படி எவ்வளோ சிறப்பா பிறப்பெறப்பற்று நம்ம இருக்க முடியும்." இப்ப இந்த ஒளி உலகத்துக்கு உரியவங்களோட பாதையில நம்ம பயணிக்கும்போது, ஒளியான இறைவனையும், ஒளியான இவங்கள நம்ம சிந்திக்கும்போது, நமக்கு நம்ம என்ன பண்றோம்? சத்தியுக வாசிகளா போறோம். இப்ப ஈசன அடைஞ்சுட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த எல்லா இடத்தையுமே பார்க்கறதுக்கு முடியும். நமக்கு விருப்பம் இருந்தா. இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட் நீ பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. புரியுறதா? இப்ப இந்த ஈச தரிசனத்துக்கு வந்து அவங்கவங்க க்கு புடிச்ச உலகத்துக்கே நம்ம சென்றடத்துக்கும் நமக்கு சென்றிடலாம் அப்படிங்கிறாங்க. ஷூராவே சொல்றாங்க. "நீ எந்த உலகத்துக்கு போணும்னு விரும்புறியோ, அந்த உலகத்துக்கு நீ போகும் பாக்கியத்த கூட நீ பெற்றுடுவ" அப்படிங்கிறாங்க. "விரும்பியத தேர்ந்தெடுத்துக்கலாம்" அப்படிங்கிறாங்க. ஓம் சாந்தி. இப்ப புவிதனை நம்ம இந்த பூமியில பற்றற்று செயல்கள் ஆற்றி நிற்கும்பொழுது, நம்ம பரலோகம் செல்ல மார்க்கம் ஒன்ற நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இப்ப நம்ம பற்றின்றி இருந்தா தானே எளிதில் அத அடைய முடியும். அப்ப அந்த உயர் நிலை அடையணும் அப்டின்னா என்ன பண்ணணும்னா, பற்று அற்று இருக்கணும் அப்டிங்கிறத புரிஞ்சுக்கணும். அகத்தியரும் வந்து காத்து கொண்டிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கணும் கண்களா. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம எண்ணம் எல்லாம் ஒழுக்கமா இருந்து, மனமற்று இருந்து, அந்த மனம் வந்து எம்ப்டியா வச்சுட்டு இருக்கோமோ, அப்பதான் அவர் வந்து அமர்ந்துக்க முடியும் இல்லையா? அ அந்த மனம்ங்கிற பீடம் காலியா இருக்கணும். அதான் அந்த அகத்துல இருக்கிற அந்த தீய அவர் என்ன பண்ணுவாரு அகத்தியர் வந்து அத விகசித்து பேரொளியோட கலக்கறதுக்கான நமக்கு அந்த ஒரு வ ஒரு வாய்ப்பினை நமக்கு தர்றாரு. அதுக்காக தான் அவர் காத்திருக்காரு. இப்ப 1/2 கிணறு தாண்டுறோம், 1/4 கிணறு சில சமயம் 1/4 கிணறு தாண்டுறது, அப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா தண்ணி வருமா? 1/2 கிணறு தாண்டிடுவாங்க. அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. தண்ணி வருமா? 3/4 கிணறு தாண்டிட்டும் விட்டுட்டு போயிட்டோம்னா, தண்ணி வராது. முழு கிணறும் தானே தாண்டணும். ஒரு கிணறு வெட்டும்போது அப்படித்தானே நம்ம வெட்டியாகணும். அதே மாதிரி இங்கே இந்த ஆன்மீக பயணத்துல வரும்போது, கொஞ்சம் பாடம் கேட்டுக்கிறது, அப்புறம் இதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா. நம்ம திரும்பி பழைய இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி போக்கூடாது. முழு கிணறையும் தாண்டணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியத்த நம்ம வச்சுக்கணும். அப்பதான் அந்த அந்த முழு கிணறையும் தாண்டினா தானே அந்த அந்த நீர்ல நம்ம மூழ்கி அழகா அந்த நீரை பயன்படுத்தி குளிச்சு, துணி துவைச்சு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம்ல. அதே மாதிரி நாம வந்து இந்த முழு கிணறாகிய இந்த ஆன்மீக கிணற அழகா அதுக்குள்ள நீந்தி, மூழ்கி அத என்ஜாய் பண்ணணும் அப்டின்னா, நம்ம வைராக்கியத்தையும், திடத்தையும் வச்சுக்கொண்டு, அழகா நம்ம பயணிக்கணும் கண்களா. சரியா? அப்பதான் உயிர் ஆற்றல் வந்து ஓங்கி நிற்கும். அப்பதான் அது நமக்கு அழகாக ஒத்திசைவாக இருக்கும். அப்ப எப்பயுமே மனசுக்குள்ள சிவாய நம, நம சிவாய அந்த பஞ்சாட்சர மந்திரம் இருக்கு இல்லையா? அதே சிவாய நம, எனம சிவம் சிவாய நம, எனம நம சிவாய ஓம் அப்படிங்கிறத சொல்லி, சொல்லி, சொல்லி நம்ம மனதுல வந்து அப்படியே அந்த ஈசன ஸ்மரணிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப பரிபூர்ண ஆனந்தம் தான் என்னைக்குமே நிறைஞ்சிருக்கும். இந்த உலகத்துல இருக்கிற மகிழ்ச்சி, அதெல்லாம் நமக்கு இது என்னைக்குமே நிலைச்சிருக்காது. ஆனந்தம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா, ஆ மகிழ்ச்சியும், அ துக்கமும் இல்லாத ஒரு நிலை. அது ஒரு ஒரு நிலையா இருக்கும். அப்படியே இருந்துக்கலாம். ஏன்னா மகிழ்ச்சி இருந்தா அது என்ன ஆகும்? அது அது ஒரு விதமான உணர்வா வருதா? அதே சமயம் துக்கம் இருந்தா, அது ஒரு வேறு ஒரு உணர்வா வருதா? அப்ப இந்த இரு வகை உணர்வுகளும் இல்லாம, அத வந்து நடு நிலையில இருக்கிறதுக்கு பேர் தான் ஆனந்தம் அப்படிங்கிறது. இப்ப ஆனந்தம்னா ஏதோ வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற ஹாப்பினஸ்ன்னு நினைக்கக் கூடாது. சரியா? அ அது அது எல்லாம் போற வழியில தான் அந்த ஹாப்பினஸ் எல்லாம் நம்ம உணருவோம். இந்த ஆன்மீகத்துல சேரும்போது, படிநிலைகள் ஒன்றொன்னையும் கடக்கும்போது அந்த பரவசம்லாம் நமக்கு கிடைக்கும். ஆனா, இந்த பரவசமெல்லாம் ஏதுமே இன்றி ஆ ஒரு இருப்பா இந்த உலகத்துல இருக்கிறது. ஒரு காத்திருப்பா இறைவனுக்கு ஒரு இறைநிலை அடையறதுக்கான காத்திருப்பா இங்க இருந்து, இங்க இருக்கிற ஒரு ஹையர் சோலும் இந்த உலகத்துக்கு நன்மை செய்யறதுக்கு தானே இருக்கு இல்லையா? அத புரிந்து கொண்டு அந்த ஆனந்த நிலையிலேயே அப்படியே காத்திருக்கணும். அது அது அதுதான் அதுக்கான அந்த நிலை வரும்பொழுது தான் நம்ப அது எவ்வளவு ஈஸியா இருக்கு.
எந்த ஒரு பரபரப்பும் இல்லாம எப்படி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு, அதிலேயே மகிழ்வா அந்த இருத்தலே இருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப அகத்திய மாமா அவருடைய வருகையும் உறுதியாயிடுச்சு இல்லையா? வந்திருக்காருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அவருடைய ஞானமும் அவ்வளவு அளப்பரியதா இருக்கு. அவர் வந்து அழகா நமக்கு கற்பிப்பாரு. அந்த உள்ஒளி விகசிக்கணும் இல்லையா? அப்ப அவர் உள்ளுக்குள்ள வந்து அமர்ந்துன்ட்டாருன்னா, நமக்கே இந்த இந்த பேரறிவோட அத்தன விஷயங்களும் நமக்குள்ள ஒன்றன் பின் ஒன்றாக வரும். அதுக்கு அவரு தான் நமக்கு துணை புரிவாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு உள்ளாகவே அவருடைய ஒலி, சவுண்டு உரைப்பதையும் நமக்கு கேட்க முடியும். தியானத்துல இருக்கும்போதும், உள்முகமாக நம்ம பயணப்படும்போதும் எல்லாமே நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான். அப்ப வந்து அத்தன அணுக்களும் என்ன ஆகும்? நம்ம அணுக்கள் ரீஜெனரேஸ் ஆகும். போன தடவையே சொன்னேன் இல்லையா? நம்ம அணுக்கள் அத்தனையுமே இந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்து அந்த இறையோட கலக்கும்போது பார்த்தா, நம்ம அணுக்கள் அத்தனையுமே மாறுபடும். ஒருத்தர் வந்து ஒளியுடல் பெறணும் அப்படின்னா, அதுக்கான ப்ராசஸ் நடக்கும். ஆன்மீகத்துக்குள்ள வந்தாலே ப்ராசஸ் நடக்கும். பல உடல் உபாதைகள்லாம் வரும். நம்ம கூட நெனச்சுப்போம். என்னடா உடல் உபாதை வருது. அப்படி கிடையாது. செல்லெல்லாம் சேஞ்ச் ஆகும். அப்ப ஒரு சேஞ்ச் ஆகும்போது நமக்கு அது ஒரு உபாதை மாரி தெரியும். எப்பயுமே இருக்கிறதுல கொஞ்சம் மாறுதல் நடந்துட்டே இருக்கும். நடந்துட்டே இருக்கும். தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். நம்ம இந்த நாங்க இந்த உலகத்த விட்டு போற வரைக்குமே இந்த உடலுக்குள்ளான நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இப்பதான் இந்த இந்த உள்முகமாகவே போகும்போது நமக்கு இந்த சூரிய, சந்திர நட்சத்திராதிகள பத்தி அறிவு எல்லாமே நமக்கு எளிதில புரியும். இப்ப இதெல்லாம் படிச்சு தானே நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அஸ்ட்ரானமி அப்படிங்கிற ஒரு இத உட்காந்து படிச்சா தான், இதெல்லாம் எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? அது எப்படி இருக்குது? ஆனா இதெல்லாம் நமக்கு அப்படியே அழகா சின்ன குழந்தைக்கு எப்படி ஒரு கதை போல எல்லாம் சொன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. அது மாரி நமக்குள்ளேயும் புரிதல் வந்துரும். அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு உயர்நிலை கட்டிடம் இல்லையா? அப்ப நமக்கு பா பார்க்கடலும் நமக்கு கொந்தளிக்கும். பசுநெய்யும் ஆ திரிஞ்சு போகும். பொன்னாட போர்த்தின ஈசன காண்டோம்னா அப்படிங்கிறாங்க. பொன்னாட பொன்னாடுறது பார்க்கடல் கொந்தளிக்கிறது. பசு நெய் கூட நெய்ங்கிறது திரிந்து போகாதுல்ல. அது நெய்ங்கிறது பல காலம் வச்சிருந்து சாப்பிடுறது. ஆனா அது கூட திரிஞ்சு போயிடும். அந்த ஈசன பார்த்துட்டோம்னா அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு உயர்ந்த நிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப தாமரை தலை மேல ஒரு தாமரை இருக்கு. அதுதான் சகசிரார சக்கரம்னு சொல்றோம். அதுதான் விரிஞ்சுக்கணும். அது 1000 இதழ் தாமரை அப்படின்னு சொல்றோம். 1000 இதழ்னா 1000 நாடிகள் அங்க இருக்கு. அந்த நாடிகள் ஒன்றொன்றும் என்ன ஆகணும்? ஆ அத திறந்து கொள்ளணும். அந்த பூட்டு போட்டுக்கும். அடைப்புல இருக்கும். இத்தன பிறவியில நம்ம பார்த்து, கேட்டு, தெரிஞ்சு வச்சுட்ட விஷயங்கள் தேவையில்லாதது, உணர்ந்தது எல்லாமே போய் 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 அங்க வந்து ஒரு அடைப்பா அடைச்சு கிடக்கும். சரியா? அந்த ஒண்ணொண்ணுமே அழகா இந்த அடைப்புகள் பட்டுன்னு அது அப்படி ஓசை கேட்டு திறந்துக்கும். ஏன்னா, அது நான் உணர்ந்திருக்கேன். அது எனக்கு நடந்திருக்கு. அத நான் கவனிச்சிருக்கேன். அது பட்டுன்னு சின்னதா பட் அப்படின்னு கேட்கும். ஒரு சின்ன ஒரு ந ஒரு சின்ன முக்க அப்படி அந்த எருக்க மொக்கு குட்டியா இருக்கத உடைச்சா எப்படி ஒரு மைன்யூட்டா ஒரு ஓசை கேட்கும். அந்த மாரி கேட்கும். இப்ப அந்த மாரி ஒண்ணொன்னா அது திறந்து வரும்போது பார்த்தா, அந்த தாமரையோட உள்வட்டம் ரொம்ப சின்னது. அது வந்து அதற்கு அங்க அந்த உள்வட்டத்துல ஒரே ஒரு ஒற்றை இதழ் திறந்துட்டுன்னா, அந்த உள்வட்டத்துக்குள்ள நம்ம போயிடலாம். ஆ அதுதான். அப்ப அந்த அது எல்லாம் முடிஞ்சோன, அப்ப அந்த அதுக்கான செயல்பாடு நம்ம செய்யணும். 1000 தாமரை மொட்டுக்கள் திறந்துக்கணுமா? அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உள்வட்டத்துக்கு ஒரே ஒரு இதழ் தான் இருக்கு. டக்குன்னு திறந்துடுத்துன்னா அவ்வளோதான். நம்ப என்ன எல்லாம் நமக்கு நம்மளுடைய இந்த ஆன்மா வந்து ஒரு மேல்நிலை அடைஞ்சிரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம அந்த நமக்கு குருவாய் வந்திருக்காரு இல்லையா? அகத்தியர் அவர நம்ம போற்றி, அவர நம்ப புகழ்ந்து அவரையே நினைந்து நினைந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஆன்மாவ அழகா உயர்த்தி செல்லணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது எப்படி செய்யணும்? ஏது செய்யணுங்கிறத அந்த உள்ளுணர்வாகவே உள்ளுக்குள்ளவே வந்து அமர்ந்து கொள்ளப் போகிற, அமர்ந்து கொள்வதற்காக காத்திருக்கிற. இந்த ஆன்மாக்களோட நிலைய பொறுத்து தான் இது இருக்கு. ஆன்மா வந்து ஒரு நல்ல தெளிவடைஞ்சு அகங்காரமற்று இருந்தா டக்குனு வந்து உள்ள உட்காந்துருவாரு. இன்னும் கொஞ்சம் தான் பெர்சன்டேஜ் இருக்கு. இன்னும் ஒரு 10% அகங்காரம் இருக்கு. இன்னும் ஒரு 1% அகங்காரம் அவன் காத்திருப்பார். எப்படா இந்த ஆன்மா வந்து அகங்காரமற்று இருக்கும், உள்ள பூந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி காத்திருப்பாரு. நீங்க அகங்காரம்லாம் விட்டு பரிசுத்தமா இருக்கும்போது டக்குன்னு உள்ள வந்துருவாரு. இன்னும் சில பேருக்கு
என்ன நம்ம ஆன்மா மெச்சூர் ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக அவரும் காத்திருக்காரு. நம்ம ஆன்மீகத்துல பாதி, உலகத்துல பாதி, உலகியல்ல பாதி, ஆன்மீக பாதின்னு சொல்லி, அங்க ஒரு கால், இங்க ஒரு கால் வச்சுக்கிண்டு சந்தியில நின்னுட்டுருக்கோம்ல நம்மலாம். என்னைக்காவது கண்டிப்பா அந்த ஆன்மீக பாதைக்கு வந்துரும் என் புள்ளைங்க. அப்படி சொல்லி அவர் காத்திருக்காரு. இப்ப நம்ம தான் என்ன செய்யணும்? அத எப்படி செய்யணும்? அப்படிங்கிறத நம்ம தான் அழகா செயல்படுத்திக்கணும். அப்ப நம்ம வந்து இப்ப இந்த நமக்கு வந்து எல்லாமே எப்படி உரைக்கப்படும்னா, நம்மளுடைய தமிழ்ல இருக்கிற அந்த அகர வரிசை, ககர வரிசை, மகர வரிசை. இந்த 3 வழியாவே நமக்கு அழகா நமக்கு அவர் புரிய வச்சுருவாரு அப்படிங்கிறாங்க. ஆ வரிசை இருக்குல்ல, ஆலேருந்து அக்கு வரைக்கும் இருக்கு இல்லையா? கால்லேருந்து அதே மாரி ககா, கிக்கி, குக்கு, கேகேன்னு சொல்றோம்ல அது. அப்புறம் அதாவது ம, அகம் அப்படிங்கிறாரு. அகம் மூலியமா க, ம, அகம் அப்படிங்கிறது மூலியமாக நமக்கு அத சொல்லுவாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து நம்ம இத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப வந்து இப்ப விண்தொடு மார்க்கம் தான் நாங்க கற்பிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம். அகத்தியர் வந்து உடன் சென்று அழைச்சு கொண்டு போய் உங்கள அங்க இந்த மயிர் பாலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நமக்கும் ஈசனுக்கும் அந்த அந்த வழி கடக்கிறதுக்கு நம்மள கைப்பிடித்து அழைத்து செல்வாரு. இது எல்லாமே புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப இப்போ இந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இப்ப இந்த தருணத்துல தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உச்சத்துல நின்று ஒளிப்பிழம்பா மாறிட்டோம் அப்படின்னா, ஒரு நாளுமே நமக்கு எந்த ஒரு தேக்கமும் இல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப எந்த ஒரு நாளும் கோளும் நலிந்தார்க்கு இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நம்மள எந்த ஒரு கிரக மாற்றமோ, எதுவுமே நம்மளுக்கு எந்த தாக்கமும் செய்ய முடியாது. அப்ப நிர்மலமா நம்ம நின்று அகத்தியருடைய வானுலகம் சென்றுட்டோம் அப்படின்னா, கோள்களை எல்லாம் தாண்டி சென்று விட்டதுனால என்ன ஆகும்? எந்த தாக்கமும் இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வேற்றுலகம் சென்ற ஞானியருக்கு வந்து ஏற்ற இறக்கமே இருக்கிறதே கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ஒண்ணொண்ணு புரிஞ்சுக்கும்போது தான், இங்க எல்லாமே செயல்ல வரும். புரிஞ்சுக்காம இருந்தோம்னா புரியாது. நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா, அதாவது அந்த ஆன்மா போய் அந்த பரமான்மாவோட சேர்ந்துட்டா அப்புறம். உடல் உடல் இங்க இருந்தாலும், ம். ஆன்மா போய் பரமான்மாவோட கலந்துருச்சு அப்படின்னாலே, இங்க நம்ம வாழும் நிலையிலேயே நமக்கு எதுவுமே ஒண்ணும் செய்யாது. அப்புறம் இங்க இத்தன காலம் இருக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அந்த ஒண்ணொண்ணு உயர்நிலை பெற்ற ஆன்மாக்களும் இங்க இருந்து, இங்க செய்ய வேண்டிய காரிய காரணங்கள் இருக்கு இல்லையா? அத முடிச்சுட்டு தான் அவங்க முடியும். அப்பயும் அவங்க எந்த இதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க. இன்பம், துன்பம் எதுவுமே அவங்கள எதுவுமே உரைக்கவே உரைக்காது. உரைச்சா தானே இந்த கோள்கள்லாம் இங்க சேட்டை செய்ய முடியும் இல்லையா? நமக்கு எதுவுமே உரைக்காது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சரியா? ம். அப்போ பூமியில இருந்தபடியே நம்ம இந்த இறைவனையே சிந்திக்கும்பொழுது என்ன ஆயிடலாம்? அந்த கோள்களுடைய அந்த அவங்களுடைய தொடர்பு நம்ம டக்குன்னு துண்டிச்சிடலாம். அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சிற்றொளி வந்து அந்த பேரொளிய சிந்திக்கும்பொழுது என்ன ஆயிடுறதுன்னா, இந்த கோள்களோட தொடர்பு அத்தனையுமே அறுந்து போயிடுறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப உள்காட்சி, வெளிக்காட்சி, உள்காட்சின்னா உள்ளுக்குள்ள பார்க்குறோம்ல சின்ன சின்ன புள்ளிகளான அந்த ஒரு வெள்ளை கலர்ல ஒளித்துளிகள் பார்க்குறோம். தங்க கலர்ல பார்க்குறோம். அப்புறம் சிறிது காலம் ரொம்ப உள்முகமாகவே பயணம் செய்யும்போது நெற்றியில வந்து தீப்பிழம்பாட்டம் அந்த ஒளிய பார்க்கலாம். நல்ல பெருசா நன்னா ஒரு கட்டவிரல் அகலத்துக்கு அந்த ஒளி உள்ளுக்குள்ள தெரியறத பார்க்கலாம். இன்னுமே அப்படியே அந்த அகக்காட்சியிலேயே ஈடுபட்டுண்டு காத்திருப்பிலேயே இருந்தோம் அப்படின்னா, உள்ள இருக்கிற ஒளி வெளிய விகசித்து நமக்கு செவ்வொளியாக வந்து நம்மளுக்கு காட்டும். உள்ளுக்குள்ள நெத்திக்குள்ள பொன்வொளியா காட்சியளிக்கிறது. வெளியில வந்து செவ்வொளியாக காட்சியளிக்கும். இன்னும் நம்ம ஆன்மா வந்து ரொம்ப தூய்மையாகவும், ரொம்ப இறை ஈடுபாடோட அந்த சுயத்தை உணர்ந்து கொண்டு நம்ம இருக்கும்போது தான் அந்த அந்த இந்த செவ்வொளி வந்து பிரபஞ்சமாகவே விரிஞ்சு நிறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது. இது எல்லாமே நடக்கும். ஏன்னா, இந்த ஆன்மா வந்து இந்த உடலுக்குள்ள இருக்கிற ஆன்மா அப்படிங்கிற சுயம் அப்படிங்கிறது வந்து அந்த மாரி பறந்து விரிஞ்சு பிரபஞ்சமாகவே விரிஞ்சு இருக்கு அப்படிங்கிற அந்த காட்சி நான் நான் எனக்கு காட்டிக் கொடுக்கப்பட்டது. அந்த காட்சிய நான் வந்து இந்த அ உள்ளுணர்வு சொல்றோம் இல்லையா? அந்த ஆன்ம உணர்வு மூலமாக அது எனக்கு காட்சி கொடுக்கப்பட்டு நான் பார்த்துருக்கேன். இப்ப இது ஒ ஒரு உங்களோட வாழற இப்ப உங்க சககாலத்துல வாழற ஒருத்தருக்கு அது செஞ்சிருக்கு அப்படின்னா, அது உங்களுக்கும் அமையறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. காலம் வேணா சிறிது பிடிக்கலாம். பிறவிகள் வேணா சிறிது எடுக்கலாம். ஆனா, முயற்சி தொடர்ந்து செஞ்சுண்டே இருக்கும்பொழுது, அரைக்கழன்று கால் கிணறுன்னு அப்படியே தாண்டிடாம அப்படியே முழு கிணறும் வரத்துக்கு காத்திருக்கணும்.
அந்த ஆன்மீக முன்னேற்றத்துக்காக காத்திருந்தே இருக்கும். காத்திருப்பு ஒன்றிதான் இந்த ஆன்மீகத்துல நமக்கு முன்னேற்றத்த தரும் கண்களா. அவசர அவசரமா உலக வாழ்க்கை மாரி இங்க எதுவும் நடக்காது. ஏன்னா நம்ம பல யுகங்களா, பல பிறவியா, பல கல்பங்களா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, ரொம்ப ஆன்மாவ ரொம்ப கீழான நிலைக்கு கொண்டு வந்திருக்கோம். அப்ப அது டக்குன்னு தூய்மை ஆயிடுமா? கொஞ்சம் காலம் எடுக்கும் இல்லையா? ஸோ விடாது முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். விக்ரமாதித்தன் வேதாளம் மாதிரி. இந்த மாரி நம்ம செஞ்சுட்டே இருந்தா தான் நமக்கு அந்த முன்னேற்றம் கிடைக்கும். அப்படிங்கிறது நம்ம புரிதல்ல தான் கண்களா இது எல்லாமே இருக்கு. சரியா? அப்ப வந்து நம்ம இது எல்லாமே இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப இந்த கிரகங்களையும் கையாண்டுட்டோம்னா, நம்ம இந்த பொன்னும் மணியும் வியாபித்திருக்கிற இந்த கிரகங்கள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். எல்லாத்தையுமே நம்மளால போய் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. இப்ப வந்து அகத்தியரோட நம்ம இணைஞ்சிருக்கோம் இல்லையா? தியானம் மூலமா அவர போற்றும்போது கூட அவர்ட்ட இதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னா கூட நமக்கு அந்த காட்சிப்படுத்தி கொடுப்பாரு. நம்ம அங்க போய் பார்த்துட்டு வரதுக்கு அவரே ஆசீர்வதிச்சு நமக்கு அந்த அழைச்சு போவாரு அப்படிங்கிறாங்க. ஸோ இப்ப இது எத்தனையோ விஷயங்கள்லாம் நமக்காக காத்திருக்கு. அப்ப ஆணவத்த அழிச்சுட்டு நிர்மலமாக காத்திருக்கணும். எப்படி நீர் அப்படிங்கிறதுக்கு எப்படி நிறமே இல்லாம இருக்கு இல்லையா? ஒரு ஒரு நிறமற்ற ஒன்றாக தானே இந்த நீர் அப்படிங்கிற அந்த திரவம் இருக்கு. சுவை கிடையாது, எதுவுமே கிடையாது. அது மாரி ஆத்மாவும் ஒரு தூய்மையா, அ அந்த அந்த ஒரு ஒரு எப்படி சொல்றது? நிர்மலமா அப்படியே டிரான்ஸ்பரண்டா அப்படியே இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் என்ன ஆகும் அப்படின்னா, வெட்ட வெளியாகும். ம். அப்ப அதற்குள்ள வந்து ஒரு கோபமோ, பயமோ, பொறாமையோ, அகங்காரமோ எதுவுமே இல்லாம அப்படி தூய்மையா அப்படியே நீர போல இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகுறது அப்படின்னா, அங்க அன்பு, பண்பு அ போன்ற அந்த அந்த கருணை அதெல்லாம் அது அந்த உண்மை அப்படிங்கிறது உறுதி அதெல்லாம் போல இருக்கிற அந்த சாத்வீகத்தன்மை அந்த மாரி இருக்கிற அந்த குணங்கள் வந்து அப்படியே அழகா வந்து அந்த இடத்துல அக்குமுலேட் ஆகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஆத்மா என்ன ஆயிடுறது அப்படின்னா, எந்த சுவையும் இல்லாம இருக்கு. அந்த நிர்மலமான ஆத்மாவ தான் அகத்தியர் பற்றுவர். இது இத்தனையுமே அகத்தியர் வந்து உட்கார்ந்துண்டு நம்மள முக்தி மோட்சத்துக்கு இந்த மயிர்ப்பாலம் வழியா அழிச்சுன்னு போறதுக்கு தான் நம்ம செய்யறோம். நான் இத்தன விஷயமுமே யாருக்கு பிடிக்கும்? ஈசனுக்கும் பிடித்த விஷயம் தான். சரியா? ஆனா நம்மளுக்கு இப்ப இந்த கலியுக கடைசியில உங்கள அழைச்சுன்னு போறதுக்கு உங்க எல்லாரையும் கூட்டின்னு போகறதுக்கு அகத்தியர் வர்றாரு இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? தூய்மையா, பவித்திரமா, பரிசுத்தமா ஆகணும் அப்படிங்கிறது தான். நம்ம என்னதான் வெளியில 4 வேளை சோப்பு போட்டு குளிச்சாலும், ஆ நல்ல சோப்பு போட்டு பளபளபளன்னு துவச்சு வெள்ளையான ஆடை அணிந்தாலும், அது பரிசுத்தம் அல்ல. அது வெறும் சுத்தம் தான். ஆ செலவு தொழிலாளிட்ட போட்டா கூட அழகா வெள்ளையா துவச்சு தந்துருவாங்கல்ல. ஆனா, பரிசுத்தம் என்பது உங்களுடைய அகத்துக்குள்ளாக இருக்கிறது. உங்க மனம், சொல், செயல், எண்ணம் அத்தனையுமே பூரணமா ஆகணும். அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல ஒண்ணொண்ணும் தான் புரிஞ்சு தான் அது எல்லாத்தையுமே நம்ம கடந்து போகணும் அப்படிங்கிறது தான். சரியா? அப்ப இப்ப அகத்தியர் வந்துட்டாருன்னா, அகத்தியர் நமக்குள்ள வந்து அமர்ந்து கொண்டுட்டாருன்னா, நமக்கு என்ன பண்ணுவாரு? அந்த சிறிதா அந்த ஞானாமிர்தத்த நமக்கு அத நமக்கு போட்டி குழந்தைக்கு போட்டுறாங்கல்ல, பால் புகட்டுறாங்கல்ல, அது மாரி புகட்டிக் கொண்டே இருப்பாரு. அப்ப ஒட்டுமொத்தமா நம்ம ஈசன அடையணும்னா, நம்ம எப்படி இருக்கணும்னா, நிர்மலமாக, மனமற்று, எதுவுமே அற்று, அப்படி எப்படி ஒரு ஒரு கண்ணாடி அப்படிங்கிறது எப்படி இருக்கு? அப்படியே பிரதிபலிக்கக் கூடியதாக இருக்குல்ல, அந்த மாதிரி நீரை போன்று அப்படி கிளாஸ் லைக் மைண்டா நமக்கு இருக்கணும் அப்படின்னு புரியணும். அப்படி ஆத்மாவ வச்சிருந்தோம். மென்மையான மலர போன்ற வச்சிருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? அது ஈசனடி சேர்றதுக்கு அது தயாராயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுக்குள்ள அகத்தியர் வந்து அதுக்கு இன்னும் அதுக்கு நெறையா வண்ணம் தீட்டி, பட்டை தீட்டி அத அழகா பிரகாசிக்கக்கூடியதாக ஆக்கி, அதோட உள் ஒளிய அழகா பரவி, ஆ அப்படி பரிபூர்ண நிலை அடைய வச்சு, அத நம்மளே காட்சிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அது அந்த உள் ஒளி பெருகும். நமக்கு நம்மளே உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நம்மளே பார்க்குற மாரி அத அழகா பெருக்கி குடுப்பாங்க. அந்த ஆத்மாவ நீ உணர்ந்துட்ட, அத பார்த்துட்ட அப்படின்னு சொன்னாலே அதுவே பரமன பார்க்கறதுக்காக கிளம்பிடும். ஆட்டோமேட்டிக்கா கிளம்பிடும். மூடி இருக்கிற அந்த அத்தன கதவுகளையும் திறந்து கொண்டு அழகா ஆன்மா அப்படிங்கிறது மனம் பரப்பி, அந்த ஈசனோட இடத்துக்கு சென்று அடைந்து விடும். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம இந்த ஆன்மாவ சிந்திக்கணும். அவர் பரமான்மாவ சிந்திக்கணும். ஆன்மா அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற சிற்றொளி. சிற்றொளி என்ன பண்ணணும்? அந்த பேரொளிய சென்று அடையணும். அப்ப சிற்றொளிக்கு என்ன புரியணும்? நம்ம என்ன சொல்லணும்? ஆன்மாவே உன் தந்தை யாரு? பரமான்மா.
அப்படிங்கிறத அதுக்கு நம்ம புரிய வைக்கணும். அந்த பரமாத்மாவோட அந்த அந்த இடம் போனோம்னா, அது அப்படியே ஒரு அந்த அந்த ஈசனுடைய உலகம் எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும். ஏன்னா, அங்க மனம் கிடையாது இல்லையா? மனமற்ற இடம் எப்பயுமே எப்படி இருக்கும்? ரொம்ப அமைதியா இருக்கும். அந்த அந்த இடத்துக்கு போகக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறது அப்படின்னா, அந்த அகங்காரமற்று தூய்மையா இருக்கிற அந்த மனம் பொருந்திய அந்த ஆ உயிரான்மாக்கு தான் கிடைக்கிறது. புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப வெற்றிடத்தை அடைவது வந்து சுலபம் தான் இல்லையா? ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே விட்டுட்டா, நம்மளே கிளாஸ்ல எக்கா போயிட்டா, நம்மளே வெற்றிடமா போயிடுறோம் இல்லையா? அப்ப நம்ம அந்த சிற்றொளி வந்து அந்த பேரொளிய சேர்க்கணும். பேரொளியான இறைவன வந்து மணமகனாகவும், அந்த சிற்றொளியாகிய நம்ம இருக்கோம் இல்லையா? ஜீவான்மா, நம்மள வந்து மணமகளாகவும் நம்ம நெனச்சுக்கணும். மணமகளான நம்ம, நம்மளுடைய மணமகனுக்காக காத்திருக்கோம் இல்லையா? அப்ப மணமகன்ட்ட யார் கொண்டு விடுறா? அப்படின்னா, நம்ம குருவாகிய அகத்தியர் இந்த ஒளிப்பாலம் மூலமாக அழகா அழைத்து செல்லும்பொழுது, நம்ம கொஞ்சம் அருகாமையில வந்துட்டாலே நம்மள வந்து நம்மளுடைய அந்த பரமாத்மாவான மணமகன் என்ன பண்றான்? நம்மள அழகா வந்து அணைச்சு கூட்டின்னு போறான். இப்ப இங்க அனைத்து ஜீவாத்மாக்களுமே ம் இங்க மணமகளா தான் இருக்கோம். நம்மளுடைய ஆ தலைவனா யார் இருக்கான் அப்டின்னா, பரமாத்மா தான் இருக்கான் அப்டின்னு புரிஞ்சுக்கணும். இப்டி ஒண்ணொண்ணாக சிந்தித்து, சிந்தித்து நம்ம அந்த இறைவனோட நம்மள தொடர்பு படுத்திக்கும்போது, அது எவ்வளோ அழகானதா இருக்கு இல்லையா? இத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இறைவனை அடையணும், தூய்மையாகணும் அப்டின்னா, அதுக்கு பேசிக்கா என்ன வேணும்னா, சீரான உணவு வேணும். சீரான உணவு அப்டின்னா என்ன சொல்றோம் அப்டின்னா, இந்த பல பல சுவைகள தேடி போறது, அந்த டேஸ்ட் என்ஹான்சர்லாம் போட்டு, நாக்குக்கு அப்படி இருக்கணும், உணப்பா இருக்கணும், உரப்பா இருக்கணும், புளிப்பா இருக்கணும் சொல்லி விதவிதமா பலவிதமா உணவுகள் சமைத்து சாப்பிடுறோம்ல. அது அத்தனையும் விட்டுட்டு, ஒரு எளிமையான உணவா இருக்கும். சாத்வீக உணவா இருக்கணும். இந்த நம்ம நல்ல சாதாரணமா நம்ம வீட்ல நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? குழம்பு, கூட்டு, கறி, காய், வடகம், அப்பளம், அப்புறம் என்ன வடை, அதிரசம்லாம் அப்படிலாம் சாப்பிடும்போது, அது ராஜச உணவா இருக்கு. புரிஞ்சுக்கணும். அது ராஜாக்கள் சாப்பிடக்கூடிய உணவா இருக்கு. இப்ப நம்ம சாப்பிடுற நம்ம எளிமையான ஒரு உணவு, ஒரு ரசம் சாதம், ஒரு தயிர் சோறு, வெறுமே ஒரு 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 நம்ம அரிசி பருப்பு சாதம், அந்த மாரி நம்ம சாப்பிடும்போது, அவல் அதெல்லாம் சாப்பிடும்போது, அது எப்படி இருக்கு அப்படின்னா, சாத்வீக உணவா இருக்கு. தாமச உணவுனா என்ன? உடலுக்கும், ஆன்மாவுக்கும் கேடு குடுக்கக்கூடியது. அத்தனை அணுக்களையுமே கெடுத்து விடக்கூடிய உணவா எது இருக்கு அப்படின்னா, உயிர்களை கொன்று புசிப்பது தான். சரியா? உயிர்கள கொன்று புசிக்கும்போது, அந்த உயிர்களுக்குரிய அந்த 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 அணுக்கள்ல இருக்கிற பதிவுகள் எல்லாமே உள்ள வந்துரும். அதனால தான் அது கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுலயும் ராஜச உணவும் வேண்டான்ட்டாரு. சிறப்பா சாப்பிடுறோம்ல, 4 வகை கறி, கூட்டு இதெல்லாம் சொல்றாங்களே, இத இத சேர்த்துண்டா உடம்புக்கு நல்லது, அத அத சேர்த்துண்டா உடம்புக்கு நல்லதுன்னு சார்ட் போட்டு சாப்பிடுறோம்ல, அதையும் விட்டுட்டு இயல்பா கொஞ்சமா புரோட்டீன், கொஞ்சமா மினரல், கொஞ்சமா கார்போஹைட்ரேட் கிடைக்கிற மாரி ஒரு ரசஞ்சாதம், ஒரு கீரை தொட்டுட்டு சாப்பிடுறது. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு கஞ்சி வச்சு, கீரை வச்சு சாப்பிடுறது. தயிர் சோறு வச்சு, ஏதோ ஒரு காய் வச்சு சாப்பிடுறது. அப்படி அதாவது ஆசைக்கும், இச்சைக்கும் உரிய உணவுகள விட்டுட்டு, உயிர் வாழறதுக்கான ஒரு ஒரு அடிப்படையான ஒரு உணவ எடுத்துக்கணும். அப்படியே போக 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 இறைவனோட ஒன்ற உணவின் மேல இருக்கிற நாட்டம் போயிடும். அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் திரவ உணவாகும். அப்புறம் அப்படியே அடிக்கடி நம்ம இந்த காற்றையும் உணவாக கொள்வோம். அப்புறம் நம்ம அந்த அக்னியையும் உணவாக கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு கிடைக்கும். அது எப்படி அந்த அக்னிய உணவா கொள்றது இல்ல? ம். அது அது எனக்கு இறைவன் உணர்த்தினாரு. அத நானும் உங்களுக்கு உணர்த்துறேன். இந்த அந்த 7:30 மணிக்குள்ள ம் சூரியனுக்கு முன்னாடி போய் நின்னுக்கணும். இல்லன்னா 5 மணிக்கு மேல சூரியனுக்கு முன்னாடி போய் நின்னுக்கணும். வாய அழகா குவிச்சு அந்த சூரியன்ட்டேருந்து அந்த கதிர்கள அழகா உள்ள அப்படி இழுத்து நிரப்பிக்கணும். அப்படி அப்படியே சூரியனுடைய ஒளிய எனக்குள்ள நிரப்பிக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஒரு 10 நம்ம சொல்லி நிரப்பிக்கொண்டு, சூரியனுக்கும் நன்றி கூறி அவரையும் வணங்கி நம்ம நம்ம வேலை செய்ய போயிடலாம். அப்ப நமக்குள்ள என்ன ஆகும்னா, அந்த சூரிய ஒளியானது நமக்குள்ள விகசிக்க ஆரம்பிக்கும். எப்படி சொல்றான், அது கூட ஒரு கதையா இருக்கும்ல. ஆஞ்சநேயர் வந்து சூரியன கனி அப்படின்னு நினைச்சுட்டு உண்டுட்டாரு. சாப்பிட்டுட்டாரு. அப்ப வந்து அவர்ட்டேருந்து அத எடுத்து வெளியில வச்சாங்க அப்படிங்கிற மாரி ஒரு கதை இருக்கும். ராமாயணத்துல அந்த அனுமனுடைய பாத்திரத்த பத்தி பார்க்கும்போது குழந்தையா இருக்கும்போது, சின்ன குழந்தை பறந்து போய் சூரியன சாப்பிட்டாரு.
அது இப்படிதான். நம்ம சூரியனை எப்படி நமக்குள்ள உட்கிரகித்துக் கொள்வது, நமக்குள்ளாகவே கிரகித்துக் கொள்வது அப்படிங்கிற விஷயமா தான் அது இருக்கு. அப்ப நமக்கு அக்னி உணவு கிடைச்சிரும் இல்லையா? ஈஸி தானே? அது மாரி சாமி விளக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது அந்த விளக்குள்ள இருக்கிற ஒளிய அப்படியே நமக்குள்ள உறிஞ்சு அப்படியே உள்ளுக்குள்ள நிரப்பிக்கணும். அப்படி நிரப்பினோம்னா அக்னியோட உணவு நமக்கு கிடைச்சிடும். இது எல்லாமே ஈஸி இல்ல. இது எனக்கு இறைவன் உணர்த்தினார். இதுக்காக நான் இந்த புத்தகத்த எடுத்து வாசிச்சேன்னா, அப்ப இந்த டைட்டில் வந்தது. "அவ எப்படி அக்னிய உணவா கொள்றது?" அப்படின்னோனே, அ எனக்கு உணர்த்தினார். இப்படி அக்னிய பார்க்கும்போதெல்லாம் அத அப்புறம் அப்படியே இது செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, நமக்கு சிந்தையிலேயே அக்னிய அப்படியே எடுத்து உள்ளுக்குள்ள நிரப்பிக்கிற தன்மை வந்துரும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ஒளி உடல் தான் கிடைக்கும். ஒளியான உலகத்துக்கு தான் போகணும் இல்லையா? ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? இதை ஒண்ணொண்ணையும் நம்ம புரிஞ்சுட்டு இந்த உணவு முறையும் புரிஞ்சுக்கணும். அப்ப உணவ தேடி தேடி போறது, விருப்பம் போல சாப்பிடுறது, கிடைச்சதெல்லாம் டபக்கு டபக்குன்னு முழுங்குறது இது எல்லாத்தையுமே விட்டுடணும். சரியா? அப்ப இறைவன அடையணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கோலா இருக்கு. அப்ப நம்ம சாப்பாட்டுல கவனமா இருக்கணும். ஓம் சாந்தி. அப்ப ஈசத்துவத்தையும், அகத்தியத்துவத்தையும் நம்ம உள்ள வாங்கிக்கிறோம். அப்ப ஈசன சென்று அடையணும்னா, அகத்தியர் அப்படிங்கிற அந்த ஒரு அ துணை நமக்கு வேண்டியிருக்கு. இப்ப நம்ம எப்படி அமெரிக்கா போணும்னா ஏரோப்ளேன்ல போறோம் இல்லையா? அது மாரி ஈசன சென்று அடையணும்னா, அகத்தியர்ங்கிறவர் இப்ப இந்த காலகட்டத்துல கலியுக கடைசில நமக்கு தேவைப்படுறது. அதனால ஏன்னா நம்ம வந்து ஒழுங்கா தவமெல்லாம் இருந்து காடு மலையிலலாம் போய் அலைஞ்செல்லாம் பண்ணலையே. நம்ம ஷார்ட்கட்ல தானே போறோம் இல்லையா? ஷார்ட்கட்ல போகும்போது நமக்கு அத நம்ம கடத்தி செல்றதுக்கு நமக்கு ஒருத்தருடைய உதவி தேவைப்படுறது. அதனால அவர அவரையும் பற்றிக் கொள்ளணும். அகத்தியர் நமக்குள்ள வந்து நிறையணும் அப்படின்னா, அவருடைய அவருடைய குருவான ஆறுமுக பெருமானையும் நம்ம ஓம் சரவண பவ என்பதாக சிந்திக்கணும். சரியா? அப்ப நம்ம என்ன ஆகலாம் அப்படின்னா, நமக்கு அந்த முக்தி ஈஸியா கிடைச்சிரும். அப்ப ஞான பிரகாசம் நமக்குள்ள அழகா நிறையும். இந்த ஆதவனோட ஒளி வந்து நமக்குள்ள பரவி கிடக்கும். இப்ப இது ஒண்ணொண்ணையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அகத்தியர் என்ன பண்ணுவாரு, நமக்குள்ள வந்து ஞானத்த உரைப்பாரு. உரைப்பாரு அப்படின்னா, நமக்கு உள்ளேயே அது ஒரு இப்ப நான் சொன்னேன் இல்லையா? நான் எப்படி அக்னிய உணவா கொள்றதுன்னு. அப்ப எனக்குள்ள வந்து தான் அத சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இப்ப புரியுறது. ஹையர் செல்ஸ் தான் வந்து நமக்குள்ள வந்து என்ன சொல்றாங்க, "நீ இப்படி உறிஞ்சு அத உண்டுகோமா" அப்படிங்கிறாங்க. அத நம்ம புரிஞ்சுக்கணும். இத்தனையுமே நம்ம அந்த அ சிற்றொளியான இந்த ஆன்ம ஒளி, பேரொளியான அந்த வர ஒளிய சேர்றதுக்காக தான் நம்ம செய்றோம். அந்த கண்டிப்பா அத புரிஞ்சுக்கணும். ஜீவாத்மா வந்து அந்த பரமாத்மாவ அடைஞ்சா மட்டும் தான் முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஜீவான்மாவாகிய இந்த சிற்றொளி வந்து அந்த பரவொளியாகிய பரமாத்மாவ ஏங்கி, ஏங்கி தவித்து, தவித்து, தவித்து ஒரு காதலன் காதலியை நினைச்சு சிந்திக்கிறது போலவும், ஒரு கணவன் கல்யாணம் ஆன புதுசுல கணவன் மனைவி எப்படி அழகா ஆஃபீஸ்ல போய் உட்காந்துட்டு ஒய்ஃபையே நினைச்சுக்கின்னு, எப்படா விடுவாங்க. 5 மணி ஆகும், 6 மணி ஆகும். வீட்டுக்கு போய் ஒய்ஃப பார்க்கலாம் அப்படின்னா, ஒய்ஃபும் சாயங்காலம் 5 மணி ஆச்சுன்னா முகம்லாம் அழகா கழுவிட்டு நீட்டா இருந்து, நம்ம ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வருவாருன்னு சொல்லி தன்னை நீட்டா உடை அணிஞ்சு திருத்தமாக நின்று கொண்டு கணவன் வருகைக்காக காத்திருப்பா சாமி விளக்கு போட்டுட்டு. இந்த மாரி நம்மளும் என்ன பண்ணணும்னா, எப்படா நம்மளுடைய கணவனான அந்த பரமாத்மா வந்து நம்மள தன்னோட அழைச்சுட்டு போவான்னு சொல்லி காத்திருக்கணும். புரியுறதா? ஒரு தாயை பிரிந்த ம ம குழந்தைய பிரிஞ்ச தாய் எப்படி தன் குழந்தைக்காக ஏங்கி ஏங்கி அலுவலகத்துல வேலை செய்றா இல்லையா? அதே போல நம்பளும், ஆஹா! நான் வந்து என்னுடைய குழந்தையாகிய பரமாத்மாவ பிரிஞ்சுட்டேன். அத போய் நான் சென்று அடைஞ்சா மட்டும் தான் எனக்கு பூரணம் கிடைக்கும். அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு அவரை குழந்தையாக நினைத்து ஏங்கி தவிக்கணும். காதலனாகவோ, காதலியாகவோ நினைச்சும் நம்ம ஏங்கி தவிக்கலாம். கணவன் மனைவியா நினைச்சும் ஏங்கி தவிக்கலாம். என்னடா! அப்படின்னா கணவன் மனைவினா தப்பு இல்ல. அத நான் எப்படி எ எ பரமாத்மாவ சேப்பேன்னா, நமக்கு தானே உடல் உண்டு. அவருக்கு உடல் கிடையாது இல்லையா? இந்த உணர்வுகள் தானே, அந்த அன்பு தானே, அந்த ஏக்கம் தானே அவர் விரும்புறாரு. ஏங்கி ஏங்கி தவிக்கும்போது நமக்கு என்ன கிடைச்சிருதுன்னா, அவரோட சேரக்கூடிய, ஒன்றி உறவாடக்கூடிய அந்த ஒரு பக்குவம் நமக்கு அந்த நிலை கிடைக்கிறது. இப்ப இந்த தருணத்துல தான் அகத்தியருடைய வருகை வந்திருக்கு. அவரோட வருகை சிறப்பாக இருக்கு. நம்மளை எல்லாம் உயர்த்தி செல்றதுக்காகவும், உயர்நிலைகளுக்கு அழைத்து செல்வதற்காகவும் வந்திருக்காரு. அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருக்கணும். அந்த புரிதல் ஒண்டி தான் நம்மள இங்க மேம்பட செல்லும். நம்ம வந்து இன்னைக்கு நேரம் பற்றாத காரணத்தினால, இந்த அகத்தியர் வருகை அப்படிங்கிறதுலேருந்து நம்ம அடுத்து வர இதுல பார்க்கலாம். அடுத்தடுத்து புதன்கிழமையில அத பத்தி நம்ம பார்க்கலாம். அ வாய்ப்பினை எனக்கு இப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எல்லாரும் இணைந்து யோகம் செய்யணும். யோகம்னா என்ன?
ஆனா இந்த சிற்றொளி அந்த பேரொளியோட தொடர்பு கொள்றது தான் யோகம். ஆனா பரமாத்மாவோட தொடர்பு கொள்றது. 24/7 வேலை செய்து கொண்டே வீட்டு வேலை செஞ்சாலும் சரி, ஆஃபீஸ்க்கு வேலை செஞ்சாலும் சரி, அப்ப நம்ம எப்பயுமே அந்த இறை சிந்தனை, இறைவன நம்மளோட அழகா ஒரு நாட்ல கட்டி ஒரு முடிச்சுல போட்டு முடிஞ்சு வச்சுக்கணும். நம்ம நினைவுகள்ல. அப்ப எல்லாத்தோடையுமே அவர தொடர்ந்து, தொடர்ந்து, தொடர்ந்து அ எல்லா ஒரு வேலைய செஞ்சு முடிச்சுட்டா, அப்பா இறைவனோட கருணையில முடிச்சுட்டேன்ப்பா. அந்த பரமாத்மாவோட, ஈசனோட கருணையில இது முடிஞ்சிருச்சுப்பா. ஈசனோட கருணையில சாட்டேன்ப்பா. ஈசனோட கருணையில இந்த மாரி ஒண்ணொண்ணுக்கும், ஒண்ணொண்ணுக்கும் அவரோடயே தொடர்பு படுத்தி, தொடர்பு படுத்தி அவர் தான் நமக்கு எல்லாம் செய்பவனும், செய்விப்பவனும் அவனேன்னு புரிஞ்சுகிண்டு, எல்லாத்துலயும் அவரையே தொடர்பு கொண்டுண்டே வரும்பொழுது 24 மணி நேரமும் அவரோட சிந்தனையில நம்மளால கண்டிப்பா இருக்க முடியும். புரியிறதா? விடாம தொரத்தி, தொரத்தி அவரையே சிந்திக்கணும். அப்படியே சிந்திச்சுட்டே வீட்லயும் இருக்கலாம். ஆஃபீஸ்லயும் இருக்கலாம். கார் ஓட்டலாம், பஸ் ஓட்டலாம், ஃப்ளைட்டு கூட நம்ம ஓட்டலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. என்ன என்ன செஞ்சாலும் நினைவுக்குள்ள அவர வச்சுக்கணும். சரியா? எங்க போனாலும், எப்படி போனாலும் நம்ம யாரு? நம்ம பேர் என்ன? நம்ம அம்மா, அப்பா பேர் என்ன? நம்ம எந்த நாட்ட சேர்ந்தவங்க? எந்த ஊருங்கிறலாம் நமக்குள்ள ஒரு நினைவா தானே இருக்கு இல்லையா? யார் கேட்டாலும், எந்த நிலையில கேட்டாலும், கடலுக்குள்ளேயே மூழ்கின்னு இருந்தாலும் கரெக்ட்டா நம்ம பேர சொல்லுவோம். நம்ம ஊர சொல்லுவோம். "நீ என்ன பிஏ தானே படிச்ச?" "இல்ல, நான் எம்எஸ்சி படிச்சிருக்கேன்" அப்படின்னு அல அடிச்சுன்னு குறைச்சையும் சொல்றோம்ல. அதே மாரி இறைவன சிந்திக்கணும். எப்பயுமே அவரையே சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது நம்ம நிலையானது உயர்றது அப்படிங்கிறதுல புரிஞ்சு சொல்லணும். அப்ப நம்ம இணைந்தே யோகம் செய்வோம். நம்ம எல்லாருமே இந்த ஞானம் கேட்கிறோம் இல்லையா? ஆகம வேதம்ங்கிற ஞானம் கேட்கிறோம். இறைவன போய் ஒளியா அடையணுங்கிற ஞானம் யார் யாருக்கு புரிஞ்சிருக்கோ நம்ம எல்லாருமே இணைந்தே யோகம் செஞ்சு, இணைந்தே சத்தியுகம் எனப்படும் கைலாயம், விஷ்ணுபுரி எனப்படும் வைகுந்தம் அமைப்போம், ராமராஜ்யம் அமைப்போம், சிவாலயம் அமைப்போம். அப்படிங்கிறத ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டு செய்யணும். இதுக்கு அவகுணங்களை விட்டு சுபகுணங்களை சேர்த்துக் கொள்ளணும். இந்த பஞ்சம பாதகங்கள் செய்யக்கூடாது. பஞ்ச விகாரங்கள் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. காம, குரோதம், மத்த லோபம், மோகம் அப்படிங்கிற பஞ்ச விகாரத்த விட்டுறணும். பஞ்சம பாதகங்களையும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கூட நமக்குள்ள வரக்கூடாது. அப்ப ஒவ்வொரு எண்ணமும் உள்ள வரும்போதும், ஒவ்வொரு செயலும் வெளியே செய்யும்போதும், ஒரு நிமிஷம் சாட்சியா நின்னு, நம்மள இப்படி சொன்னா நம்மளால இத ஏத்துக்க முடியுமா? நமக்கு யாரான இந்த மாரி ஒரு காரியம் செஞ்சா நம்மளால அத அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்து அந்த ஒரு செயல செய்யறதா இருக்கட்டும், ஒரு சொல்ல வெளிவிடுறதா இருக்கட்டும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதோ ஒரு ஏதோ நமக்கும் வாய் இருக்குன்னு சொல்லி பேசக்கூடாது. ஒரு வார்த்தைகள விடுறதுக்கு முன்னாடியே, இந்த வார்த்தைகள எனக்கு இன்னொருத்தர் சொன்னா எவ்வளவு துன்பம் தரும் அப்படின்னு சிந்திக்கணும். அப்ப அதே மாரி ஒரு செயலையும் எனக்கு பிறர் செய்தால் எவ்வளவு துன்பம் தரும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு ஒண்ணும் துன்பம் தர மாரி இல்ல அப்படின்னா அத செய்யலாம். துன்பம் தர மாரி இல்லன்னா அந்த சொல்ல நம்ம பேசலாம். அந்த கவனம் நமக்கு வேணும். அதுதான் விழிப்புணர்வு. சரியா? ஓஷோ சொல்ற விழிப்புணர்வு என்னன்னா, ஒண்ணொண்ணும் செய்யும்பொழுது க்ஷண நேரமும் அந்த செயல்லேருந்து நழுவாம, அத என்ன செய்றோம், ஏது செய்றோங்கிறது தெரிஞ்சு செய்யறது. வாய்க்கு வந்தது அப்படியே பேசுவோம் பொத்தாம் பொதுவா. இந்த வாய் இருக்கேன்னு பேசுறது. அதெல்லாம் பேசாம இருக்கும்போது தான் நிலை உயரும். சரியா? இது எல்லாமே எதுக்காக நம்ம செய்றோம்? முக்தி, மோட்சம், அ சத்கதி அடைஞ்சு, ஒரு பிறவி இல்லாத பெருநிலை அடைஞ்சு உயர்ந்த நிலை போகணும் அப்படிங்கிறதுக்காக செய்றோம். சின்ன விஷயம் தான் ரொம்ப ஈஸி தான். காட்டுக்கு போக வேண்டாம். மலையில போய் உட்காந்துக்க வேண்டாம். குகையில போய் இருக்க வேண்டாம். குடும்பத்த விட வேண்டாம். தலைகீழ நிக்க வேண்டாம். தண்ணிக்குள்ளேயும் நிக்க வேண்டாம். கரெக்ட்டா? அழகா இருக்கிற இடத்திலேயே இருந்துண்டு, அனைத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு லைஃப்ல இருக்கிற அனைத்தும் டே டு டே அஃபேர் என்னென்னவோ எல்லாத்துலயும் அழகா இருந்து கொண்டு, இறைவனையே சிந்திக்க வேண்டும். அவ்வளவுதான். அப்ப ஆதிபராசக்தி தாயிட்ட, அப்பப்ப என்னுடைய மலங்களை எல்லாம் நீக்கிடுமா, மும்மலங்களை நீக்கிடு தாயே! அப்படிங்கிறதையும் ஒரு சங்கல்பம் வைக்கணும். இவ்வளவுதான் விஷயம். ரொம்ப ஈஸியா இருக்கு. அப்ப இந்த ஈஸியான இந்த ஒரு வாய்ப்பு, ஈஸியா ஒரு அழகான தருணம், எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா? எப்பயுமே எல்லா மனித உயிர்களுக்கும், மனிதனா பிறந்திருக்கோம்ல, நம்ம எல்லாருக்குமே நமக்கும் ஈசனுக்குமான அந்த ஒளிப்பாலம். மயிர் இழையிலேயே ஒரு ஒரு 1000 நம்ம தலைமயிர்லயே ஒரு 1000 பங்கா பிரிச்சா எவ்வளவு நுண்ணிய ஒரு நூலாட்டம் இருக்கும். அது மாரி ஒரு பாலம் நமக்கும் இறைவனுக்கும் அந்த அந்த பரமனான ஈசனுக்கும் இருக்கு. அது எப்பயுமே இருக்கு. கனெக்டிவிட்டி இருந்துன்னு தான் இருக்கு. ஆனா அத நம்ம இந்த உலகாய ஆசைகள்ல இருக்கும்போது, உலகாய சிந்தனைகள்ல இருக்கும்போது உணர முடியாது. நம்ம அந்த உள்முகமாக பயணித்துக் கொண்டு, இந்த ஆன்மா அப்படிங்கிறத அந்த நெற்றிக்குள்ள உத்து பார்க்கிறது. நம்ம இல்லன்னா ஹிருதயத்துக்குள்ள, நெஞ்சுக்குள்ள உத்து பார்க்கிறது.
இல்லன்னா நம்மளுடைய உச்சியில அத உற்று உற்று பார்க்கும்போது, இத நம்மளால உணர்ந்து பயணிக்க முடியும். அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம பயணிக்கும்பொழுது முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்கிறது. அப்புறம் எல்லாருக்குமே என்ன ஆகும்? எல்லாருமே முக்தி, ஜீவன் முக்தி சத்கதி அடையக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது கண்களா. ஓம் சாந்தி. இதுவே என்னோட இணைந்து பயணித்து, இந்த ஞான பாதையில பயணிச்ச அத்தன பேருக்குமே நன்றிய கூறிக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரபஞ்ச சக்தியாகிய இறைசக்திக்கு நன்றிய கூறக்கொள்கிறேன். இந்த நம்மளுடைய பரதவசி முனிவருடைய இந்த ஆகம வேத நூல எடுத்து கூறுற அந்த பாக்கியத்தையும், அதுக்கு எனக்கான ஒரு வாய்ப்பு, அந்த அனுமதிய தந்ததுக்கு பரத்வாஜ மாமரிஷி மகரிஷிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் சுகம், சாந்தி, ஆனந்தம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஓம் சாந்தி. காட் பிளஸ் யூ ஆல். ஓம் சாந்தி.